வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 82. ஸோ சங்கீதம் 82வது அதிகாரம். ஸோ இது ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு டிவைன் கவுன்சில், அதாவது என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நடுவில் இருக்கிறாரு, சுற்றி எல்லாம் ஒரு கவுன்சில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்க நியாய தீர்ப்பு பண்ணுறாங்க. யார் நியாய தீர்ப்பு பண்ணுறாங்கன்னா, இந்த சங்கீதத்தில் மற்ற கடவுள்கள், மற்ற காட்ஸ், ஸோ இஸ்ரேல் மக்களோ இல்லை பக்கத்தில் இருக்க தேசங்களோ அவங்க கும்பிடுற கடவுள்கள், அதுக்கும் மேலே யார், ராஜாக்கள், ரூலர்ஸ், அவங்களையும் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜ்மெண்ட் பார்க்குறாங்க ஆண்டவர். ஏன் பார்க்குறாங்கன்னா, இவங்களுக்குலாம் என்ன ஆண்டவர் கொடுத்தாரு. எஸ்பெஷலி இந்த ரூலர்ஸ் ஏன் இங்கே வராங்கன்னா, ஃபால்ஸ் கார்டு கூட சொல்லலாம், நீங்கள் போலி கடவுள், நீங்கள் இத்தனை மக்களை தவறான வழியில் நடத்துறீங்க. ஆனால் ரூலர்ஸ்லாம் ஏன் வராங்க? ஏன்னா பேசிக்கலி ஆண்டவர் எதுக்காக நியாயத்தீர்ப்பு பண்ணுறாருன்னா, இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இவங்க ஒரு அதிகாரம் இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்னன்னா, குரல் இல்லாதவங்களுக்கு நீங்கள் குரலாக இருக்கணும், பலம் இல்லாதவங்க நீங்கள் பலனாக இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ராஜாவை போட்டிருக்கேன். பி அ வாய்ஸ் டு த வாய்ஸ்லெஸ், ஸ்ட்ரென்த் டு தோஸ் ஹூ டு நாட் ஹேவ் ஸ்ட்ரென்த். இந்த வீக்கான மக்கள், இந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தான் என்ன இருக்கணும், ஒரு முகமாக இருக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு என்ன போட்டிருக்கேன், ஒரு அதிகார இடத்துல போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, அதை பண்ணல. நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணிட்டீங்க, ஆப்போசிட்டாக போய் நீங்களே ஒரு காரணம் ஆயிட்டீங்க. அவங்க ஒதுக்கப்படுறதுக்கு, அவங்க பலவீனத்தோடு இருக்குது, அவங்களுக்கு குரல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்களே ஒரு காரணம் ஆயிட்டீங்க. ஸோ யூ ஆர் பேசிக்லி பிகம் அன் இன்ஜஸ்டிஸ் ஃபார் த பீப்புள் whom you are supposed to provide justice. ஸோ அந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சங்கீதத்தில் இந்த ரூலர்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்க, நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் ஒரு சின்ன சம்மரி. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் verse 3 and 4. ஸோ Psalms chapter 82 verses 3 and 4. It says, "Give justice to the weak and the fatherless, maintain the right of the afflicted and the destitute, rescue the weak and the needy, deliver them from the hand of the wicked." இன்னொரு சொல்கிறேன், give justice to the weak and the fatherless, maintain the right of the afflicted and the destitute, rescue the weak and the needy, deliver them from the hand of the wicked. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த ரூலர்ஸுக்கு, இந்த ராஜாங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ராஜாங்களுக்கு நீங்கள் நியாய தீர்ப்பு பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணணும், காப்பாற்றணும், டெலிவர் பண்ணணும். யாரை பண்ணணும், இந்த ஒதுக்கப்பட்ட மக்களை பண்ணணும். அதுக்காக தான் உங்களை என்ன பண்ணிருக்கேன், இந்த அதிகாரமான ஒரு இடத்துல நான் உங்களை நிறுத்தி வச்சிருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஏன் இவங்களுக்கு நியாய தீர்ப்புனா, இவங்க அதை பண்ணலை. இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களே ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. எதுக்காக, இந்த மக்களுக்கு கஷ்டங்கள், இந்த மக்களுக்கு துன்பங்கள், யாரை இவங்க உயர்த்தணுமோ, யாருக்கு இவங்க ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க வேண்டிய மக்களுக்கே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்ஜஸ்டிஸாக இருக்கிறாங்க, சோர்ஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸாக இருக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரும் ஒரு டிவைன் கவுன்சில் ஃபார்ம் பண்ணி இந்த மக்களுக்கு, இந்த ராஜாங்களுக்கு, இந்த கடவுளுக்கு நியாய தீர்ப்பு பண்ணுறாரு. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னா, இதில் என்ன இருக்குது, இந்த ராஜாக்கள் தான் ஒரு ஜட்ஜுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் இருக்கார். ஆனால் அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, எப்போவுமே ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரியே சம்மந்தமாக எல்லா டெசிஷனும் கொடுப்பாரு. அவங்க என்ன பண்ணல, நியாயமாக இந்த பார்ட்டி தான் ஜெயிக்கணும், இல்லை நியாயமாக இந்த பார்ட்டி தான் கரெக்ட் இந்த ரூல் இந்த கேஸில், அப்படி பார்க்காம எப்பவுமே என்ன பண்ணுவார், அந்த குரல் ஏற்கனவே இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கவங்க, தவறு செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கே என்ன பண்ணுறாரு, இவரும் ஒரு உதவியாக இருக்காரு. இவரான ஒரு ஜட்ஜாக போட்டு, நியாயாதிபதியாக போட்டதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி ஆட்களை ஜெயிலில் போடுறது தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இவரே என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு உதவியாக, இவருக்கு ஒரு துணையாக ஆயிட்டார். ஸோ சரியானதை பண்ணாமல் இவர் என்ன பண்ணிட்டாரு, தவறு செய்கிறதுக்கு இவர் ஒரு உதவியாளர் ஆயிட்டார். அதனால என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி தான் இந்த வேத பகுதிக்கும் இந்த ராஜாக்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணல, இந்த துன்பம் கொடுக்குறவங்க, இந்த அநியாயம் பண்ணுறவங்க, இந்த துர்மார்க்கங்களுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உதவியாளர் ஆயிட்டாங்க. இவங்களுக்கும் ஊக்கம் கொடுக்குறவங்கள ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க they have also become a source of injustice. அதனால தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு டிவைன் கவுன்சில் ஃபார்ம் பண்ணி இவங்க எல்லாருக்கும், இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, வெரி சிம்பிள். நம்ம ஜெபத்தில் நிறைய வாட்டி நம்ம வண்டர் பண்ணுவோம், எனக்கு இன்னைக்கு எந்த குறிப்பு இல்லை, எது ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தோணலை. பட் ஆஸ் அ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனா நம்மளுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. என்னென்னா, ஜஸ்டிஸ்க்கு ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. ஆஸ் அ கிறிஸ்டியன் இட் இஸ் அ டியூட்டி டு ப்ரே ஃபார் ஜஸ்டிஸ். ஸோ நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது, எனக்கு எந்த ஜெபம் குறிப்பும் இல்லை, எந்த வேண்டுகோளும் இருக்குது, எந்த ஊக்கமும் இல்லை. ஆஸ் அ கிறிஸ்டியன் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே
நியாய தீர்ப்புக்கு நியாயத்துக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, என்னோட சமூகத்தில், என்னோட இடத்துல நல்ல லீடர்ஸ் கொடுங்க. என்ன சொல்லுவாங்க? நல்ல லீடர்ஸ், நல்ல ரூலர்ஸ், நல்ல பாலிட்டிஷியன்ஸ் கொடுங்க. நியாய தீர்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுங்க. குரல் இல்லாதவங்களுக்கு குரல் கொடுக்குற மாதிரி கொடுங்க. எந்த மாதிரி லீடர்ஸ் கொடுக்காதீங்க ஆண்டவரே, இந்த துர்மக்களுக்கு உதவியாளராக இருக்கிற மாதிரி ஆட்களை கொடுக்காதீங்க. ஆனால் இந்த குரல் இல்லாதவங்களுக்கு குரல் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல லீடரை கொடுங்க. நல்ல ஒரு ராஜாவை கொடுங்க. இல்லை நல்ல ஒரு மேய்ப்பரை கொடுங்க. அந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் நம்ம என்ன இருக்கணும்? நம்ம டெய்லி ஜெபத்தில் இந்த ஒரு பாயிண்ட்டு எப்போவுமே இருக்கணும். அதுதான் இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, you are a God who first of all provides the final and ultimate judgment, Lord. Lord, thank you for that assurance, Lord. Lord, secondly, Lord, give us the wisdom to remember that it is essential for us to constantly pray, to ask for worthy rulers and leaders in our place, Lord. Lord, let us not be careless and just ask for anything and everything, but Lord, let us be mindful enough to know what we need in our leaders, and most important thing is to provide justice, Lord. Lord, give us the wisdom to remember this and keep this in our daily prayers, and that, Lord, let our prayers also be answered, and that the rulers in our place are ones that provide justice and ones are not who fuel injustice, Lord. All of this in Christ's name I pray. Amen.